ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிச்செடியில அதிகமா பார்த்தீங்கன்னா, இலைப்பேனும், மொட்டுப்புழு ஃபால்ட்டும் இருக்கும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிச்செடியில பார்த்தீங்கன்னா, இலைப்பேன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துளிர் ஃபுல்லா மொடைக்கின்னு வரும். இலை ஃபுல்லா சுத்தின்னு இருக்கும். நம்மளுக்கு செடி தெளிவாவே இருக்காது. அப்படி ஃபோன்ல லைட்டா தட்டி பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு இலைப்பேன் மேய்த்து அதிகமாவே இருக்கும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரேசியா சொல்லுவாங்க. அது கெமிக்கல் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூசாமெட்டமைட் 10 EC. கிரேசியம் வந்து ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 10 ml-லேருந்து 15 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். உங்களுக்கு இலைப்பேன் மட்டும் தெரியிற மாரி பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 10 ml ஸ்ப்ரேயிங் பண்ணவே போதும். நம்மளுக்கு இலைப்பேன் ஃபுல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மொட்டுப்புழு, இலைப்பேன் 2ம் தெரியிற மாரி பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 15 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். பிளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா கம்பெனில வாரியர் பிளஸ் வரும். அது கெமிக்கல் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, லாம்டா சைக்ளோத்தின் 5% EC. இது ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 20 to 25 ml ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மருந்து கிரேசியா பிளஸ் வாரியர் பிளஸ் இந்த 2 மருந்து அடிச்சாவே போதும். நம்மளுக்கு இலைப்பேனும் கேட்கும், மொட்டு புழுக்கும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ண பார்த்தீங்கன்னா, வெயில் டைம்ல தான் ஸ்ப்ரேயிங் பண்ணணும். ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இலைப்பேன் கண்ட்ரோல் கிடைக்கும். ட்ரிப்ஸ் எல்லாமே வெயில் டைம்ல அடிச்சா தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்க சாயந்தரம் டைம் அடிச்சீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு இலைப்பேன் கண்ட்ரோல் கிடைக்காது. வந்து ஸ்ப்ரேயிங் பண்ண பார்த்து வெயில் டைம்ல அடிச்சா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு செடியும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, கிரேசியா வாரியர் பிளஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஒட்டுப்பசியும் சேர்த்து அடிக்கணும். ஒட்டுப்பசியில என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா இருக்கும். அதனால நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ண பார்த்து பார்த்தீங்கன்னா, செடி ஃபுல்லா பரவி அப்படியே இலையில போய் மருந்து ஒட்டிக்கும். அதனால ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நம்ம மருந்து ஸ்ப்ரேயிங் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா தூத்த போட்டாலும், நம்ம ஒட்டுப்பசை சேர்த்து அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இலையில போய் மருந்து போய் ஒட்டிக்கும். அதனால லைட்டா தூத்த போட்டாலும் நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் அந்த அளவுக்கு தெரியாது. நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். ஒட்டுப்பசை ஸ்ப்ரேயிங் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கெப்பாசிட்டில டேங்குக்கு 5 ml ஸ்ப்ரேயிங் பண்ணாவே போதும். நான் சொன்ன மருந்து கிரேசியா பிளஸ் வாரியர் பிளஸ் ஒட்டுப்பசை இது 3 சேர்த்து வச்சே போதும். நம்மளுக்கு இலைப்பேன், மொட்டு புழு எல்லாமே கண்ட்ரோல் கிடைக்கும். ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.